ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க இன்னைக்கு கோயம்புத்தூரில் ஒன் ஆஃப் த சூப்பரான தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் 1 hour ஹாப்பி சேல் அந்த இதுக்கு தான் நம்ம போகிறோம். அப்புறம் இது பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது, மார்னிங் 8 to 9 மட்டும்தான். அதுக்காக அதாவது ஸ்பெஷல் கிளாஸுக்கு கூட எந்திரிச்சு ரெடியாக மம்முனா ரெடியாக மாட்டான். பட்டு சென்னை சில்க்ஸ் போகிறோன்னு சொல்லிட்டு வாங்க போகலான்னு என்ன உஸ்பேத்தி கூட்டிகிட்டு போனதே மம்மு தான். என்னென்னா காலேஜுக்கெல்லாம் போகிறாரு, ஷர்ட்டு பேண்ட் எல்லாம் வேணும்னு சொல்லிட்டு சரி நாங்களும் நேரத்துலேயே கிளம்பிட்டோம். அங்கே போனால் எங்களுக்கு முன்னாடி இவ்வளோ கூட்டம் நின்றுக்கிட்டு இருக்கு. சரி நம்மளும் லைனில் நின்றுட்டு உள்ளே போயிடலான்னு சொல்லிட்டு போனோன்னு எப்போ போல் நம்ம விநாயகரை கும்பிட்டுட்டு நல்லபடியாக இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டோம். அங்கே பாருங்கள் கூட்டம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு 2 செக்ஷன் மட்டும்தான் இதுக்காக ஒதுக்கியிருக்காங்க. உள்ளே போனால் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுறக்கு, அதாவது லேடிஸை இம்ப்ரெஸ் பண்ணுறக்குனே சாரீ செக்ஷன் தான். இந்த பிரிண்ட் வச்ச இந்த சில்க் காட்டன் மெட்டீரியல் சாரீ சூப்பராக இருந்தது. நார்மல் பிரிண்ட் எல்லாம் வந்து 400, கோல்டன் பிரிண்ட் எல்லாம் 475 சொல்லிட்டு இந்த சில்க் காட்டன் மெட்டீரியல் இருக்கும் இல்லையா, ரா சில்க் சாரீ, அந்த இது நல்லா இருந்தது. டபுள் கலரில் டேசிலோட நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருந்தது. அதாவது ஆஃபரில் தானே போடுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போடுவாங்கனால நான் எதிர்பார்த்துட்டு போனேன். பட் அங்கே நிறையாவே குவிச்சு வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த 2 இதுலேயும் எல்லா இதுவும் வர மாதிரி கவர் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது சாரி, சுடிதார், குர்த்திஸு, மெட்டீரியல்ஸு, பேண்ட்டு, ஷர்ட்டு, ஷூட்டிங்ஸு, அப்புறம் நைட்டி, இன்ஸ்கர்ட்டு, டவலு, மேட்டு, லுங்கிலேருந்து எல்லாமே இருக்கிற மாதிரி பார்த்துருக்காங்க. நார்மல் சாரீ, கொஞ்சம் ஹெவியான ஃபேன்சி சாரீலேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த சாரீஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. டெய்லி யூஸ்க்கெல்லாம் அட்டகாசமாக இருக்கும். 300லேருந்து ஆக்சுவலாக நான் ஒரு இன்ஸ்டா விளம்பரத்தில் பார்த்துட்டு தான் போனேன். 100 rupeesலேருந்தே இருக்குன்னு சொன்னாங்க. பட் நான் பார்த்த அங்கே நடந்த இதில் 100 rupees சாரீ எங்கே இருக்குன்னு எனக்கு தோணவே இல்லை, மறந்துட்டு ஆக்சுவலாக சாரீஸ் எல்லாம் பார்த்துட்டு. இந்த டிஜிட்டல் பிரிண்ட் சாரீ செம்ம சூப்பராக இருந்ததுங்க. 300 தான், நல்லா லெஸ் வெயிட்டாக இருக்கும், ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் இல்லை, ஓகே ரகமாக இருந்தது. இதில் ஒரு சாரீ நான் எடுத்துக்கிட்டேன். என்னென்னலாம் நாங்கள் வாங்கிட்டு வந்தோன்னே அடுத்த ஒரு ஷார்ட்ஸாக போடுறேன். இப்போ நம்ம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துடலாம். உங்களை சென்னை சில்க்ஸில் ஃபஸ்ட் டே சேலுக்கு சுற்றி 360 டிகிரியில் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறேன். வாங்க ஃபுல்லாக பார்த்துடலாம். அப்புறம் சாரீஸ் எல்லாம் செம்ம சூப்பருங்க, கண்டிப்பாக வர்த்துனே சொல்லலாம். அப்புறம் சொன்ன மாதிரி தான், நோ பெய்டு ப்ரொமோஷன். நானாக போனேன், பார்த்தேன், எனக்கு பிடிச்சது வீடியோ எடுத்துகிட்டு வந்து உங்களுக்காக போடுறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு டைம் கிடச்சா போய் பாருங்கள். மார்னிங் 8 to 9 o'clock மட்டும்தான், மற்ற நேரத்தில் நார்மல் சேல் தான் இருக்கும். அப்புறம் இந்த சாரீஸ் கிரேப் சாரீஸ் எல்லாம் செம்ம சூப்பருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த செக்ஷனில் கிரேப் சாரீ, நல்ல ஷைனிங், செம்ம சூப்பராக இருந்தது. அம்மாங்கெல்லாம் கட்டுற மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக நான் அந்த மாதிரி வேர் பண்ண மாட்டேன், இல்லாட்டி கூட நான் ஒரு சாரியை 2 சாரீ எடுத்துகிட்டு வந்திருப்பேன். இந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்ட் எல்லாம் சூப்பராக இருந்தது. அப்புறம் இந்த சாரீஸ்க்கெல்லாம் என்ன பேருன்னு பார்க்குறீங்களா? பாண்டியன் ஸ்டோர் சாரீஸ், பாகியலட்சுமி சாரீஸ், பொன்னி சாரீஸ், அப்புறம் சிங்கப்பெண்ணே சாரீஸ், அப்புறம் என்ன கார்த்திகை தீபம் சாரீஸு, அப்புறம் இன்னும் என்னென்னவோ எல்லாம் சீரியல். ஆக்சுவலாக நான் மோஸ்ட்லி சீரியல் பார்க்க மாட்டேன், அதனால் எனக்கு நிறைய பேர் ஞாபகம் வரல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நீங்கள் என்ன சீரியல் பார்ப்பீங்கன்னு மறக்காமல் பாருங்கள். இதெல்லாம் பாண்டியன் ஸ்டோர் சாரீஸ். ஆமாம். அப்புறம் இந்த நம்மளோட எப்போவுமே எடுப்போமா ப்ரெஸ்ஸோ, அதுலேயே இருந்தது. பட் பிரிண்டடு ப்ரெஸ்ஸோனா இந்த ப்ரெஸ்ஸோ கிடையாது, பிரிண்டட் ப்ரெஸ்ஸோவில் அதுலேயும் நிறைய இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் இந்த கலர் காம்பினேஷன் நல்லா இருந்தது. லைட் ப்ளூ, ஸ்கை ப்ளூவும் நல்லா ஒரு வைலட் ப்ளூ மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது. சரி இந்த பக்கம் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறக்கு வந்தேன். பட் எதுவும் தெரியல எனக்கு. வந்துட்டு இந்த பக்கம் நான் சொன்ன மாதிரி தான், ஏதோ இந்த ஆஃபர் சாரின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வைக்காமல் எல்லா இதுலேயும் ஒவ்வொரு செக்ஷன்லையும் நிறைய வச்சுருக்காங்க, குவிச்சு வச்சுருக்காங்க. அதுலேருந்து நம்ம செலக்ட் பண்ணுறதா நம்மளோட வேலை. அப்புறம் எனக்கு இந்த இதில் பிடிச்சது இன்னொன்று சாஃப்ட் சில்க் தான், இந்த குபேர பட்டுன்னு சொல்லுவாங்கள்ல. ஆக்சுவலாக வந்த புதுசில் 1300 400க்கு நானே சென்னை சில்க்ஸ்லேயே பார்த்துருக்கேன். பட் இப்போ இந்த ஸ்டோன் வச்சதே 700 தான், ஸ்டோன் இல்லாதது 600 தான். பட்டு அதே குவாலிட்டி தான், சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. இனி ஆஃப்டர் வாஷெல்லாம் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியல. ஆக்சுவலாக இதில் தான் ஒன்று எடுக்கலான்னு நினச்சேன். அப்புறம் இப்போ தானே நம்ம சிவா டெக்ஸ்டைல்ஸ்லேயும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அப்புறம் க்ளோ ரோட்டில் ஒன்று எடுத்தது எல்லாமே இருக்கா, அதனால் சரின்னு சொல்லிட்டு. பட் கலர் காம்பினேஷன் எல்லாம் சூப்பராக இருந்தது.
டேசிலெல்லாம் அழகாக இருந்தது, நல்லா இருந்தது, நீட்டாக இருந்தது. குவாலிட்டி நான் சொன்ன மாதிரி தான், இதுக்காக தனியாக லோ குவாலிட்டியெல்லாம் கிடையாது, நார்மலாகவே தான் இருந்தது. சூப்பராக இருந்ததுங்க, நல்லா இருந்தது. காப்பர் சரி, கோல்டன் சரி, ஒயிட்டு சில்வர் சரின்னு சொல்லிட்டு நிறையா வெரைட்டி வச்சுருந்தாங்க. நம்ம கேட்டாலும் முகம் சுளிக்காமல் இன்னும் வேறு வேறு இருந்தாலும் எடுத்து போடுறாங்க. மார்னிங் இவ்வளோ கூட்டத்தில் பாவம் அவங்களும் 7 மணிக்கே வந்திருப்பாங்க. அதனால் அவங்கெல்லாம் எந்த முகம் சுளிப்பும் இல்லாமல் நல்லா கேட்டதுக்கு பதில் சொன்னாங்க. அப்புறம் இந்த ஆஃபர் எவ்வளோ நாள் இருக்குன்னு நான் என்ன நினச்சேன், இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான். ஆக்சுவலாக இது 18th May சாட்டர்டேலேருந்து ஸ்டார்டிங். நான் மார்னிங் போயிட்டு வந்துட்டேன், ஃபஸ்ட் டேவே நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோங்கிற மாதிரி போயிட்டு வந்துட்டோம். இதுக்கப்புறமா 1 வீக் இருக்குன்னு சொல்கிறாங்க, ஒரு சேல்ஸ்மேன் தான் சொன்னாங்க. நான் சொன்ன கிரேப் சாரீ இதுதான், செம்ம சூப்பர் சைனிங். சிங்கிள் பீஸ் எடுத்திங்கன்னா 395, 3 பீஸ் எடுத்திங்கன்னா 1000 rupees. கண்டிப்பாக வர்த்தனே சொல்வேன், நல்லா வெயிட்டாக நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்குது. அப்புறம் இது கண்டிப்பாக அஃபோர்டபுள் தான். இந்த மாதிரி சாரியெல்லாம் கிஃப்ட் கொடுக்குறக்கு இல்லாட்டி ஏதாச்சும் சின்ன ஃபங்க்ஷனுக்கெல்லாம் 350க்கு கண்டிப்பாக வர்த்துதாங்க இல்லையா? நல்லா இருந்தது. அதாவது ஒரே இதில் நிறைய பேட்டர்ன் இருக்குது, நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருந்தது, நிறைய சாரீஸ் வச்சுருக்காங்க, கொஞ்சம் மட்டும் இல்லை, நிறையா இருந்தது. இதெல்லாம் கண்டிப்பாக வர்த்துனே சொல்வேன். அம்மாங்கெல்லாம் கட்டுற மாதிரி இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி கிரேப் சாரீ கட்டுவீங்கன்னா போய் பாருங்கள். அப்புறம் ப்ளவுஸ் பிட்டெல்லாம் சூப்பர். 1 மீட்டர் ப்ளவுஸ் பிட் வந்து இந்த ப்ரொக்கேடு ப்ரொசோ 80 rupees தான். நல்லா இருந்தது, கலர்ஃபுல்லாக நிறைய வச்சுருந்தாங்க. அப்புறம் சரி காட்டனில் வேண்டான்னு சொல்லிட்டு நான் ஆக்சுவலாக சில்க் காட்டனுக்கு போயிட்டேன். அங்கே நிறைய மெட்டீரியல் 175, 180லேருந்து 200, 250, 280க்கெல்லாம் செம்ம சூப்பராக கிராண்டாக வச்சுருந்தாங்க. இப்போ இந்த ஃபுல் ரோலே எடுக்கணுன்ட்டு அவசியம் இல்லை, ஒரு சிங்கிள் பீஸ் கேட்டாலும் கொடுப்பாங்க. ஏன்னா எல்லோரும் எல்லாமே எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? அதனால் நம்ம என்ன கலர் கேட்குறோமோ அது பாருங்கள், நிறைய டிசைன்ஸ் இருக்குது, எம்ப்ராய்டரி போட்ட மாதிரி. ஆக்சுவலாக நான் அதில் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இதெல்லாம் வந்து இந்த ஷூட்டிங் எல்லாம் இருக்குது. ஷர்ட் பிட்டு மட்டும் இருக்குது, தனியாக வேணும்னாலும். டோர் மேட் இருக்குது. அப்புறம் நான் சொன்ன மாதிரி டவல் இருக்குது, ஃபேஸ் டவலு. இந்த சாரீ எனக்கு பிடிச்சது, பட் மம்மு இழுத்துட்டே போயிட்டான். நான் தான் சொல்லிக்கிறேன், எங்கள் மம்மு எடுக்கிறக்கே விடாதுன்னு சொல்லிட்டு அடுத்த செக்ஷனுக்கு போனோம். இங்கெல்லாம் பாய் செக்ஷன் மாதிரி இருக்குது. இங்கே நம்மளுக்கும் இருக்குது பாய் செக்ஷன்னா, அவங்களுக்கு ஒரு இது ஃபுல்லாக அலாட் பண்ணிடுவோமா நம்ம. இந்த பக்கம் பாருங்களேன், குர்த்திஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. 500க்கு செம்ம சூப்பர். 200லேருந்தே காட்டன் குர்த்திஸ் எல்லாம் ஸ்டார்டிங்கு, எல்லா சைஸ்லேயும் அவைலபிள். அப்புறம் நோ எக்ஸ்சேஞ்ச், நம்ம எடுத்துகிட்டு வர்றதான், ட்ரையல் பார்க்குறக்கெல்லாம் கிடையாது, அலௌடு கிடையாது, நம்மளாக பார்த்து எடுத்துகிட்டு வர்றதான். லெகின்ஸ் எல்லாம் 175, 195க்கெல்லாம் இருந்தது, நல்லா இருந்தது. 300க்கெல்லாம் குர்த்தி சூப்பராகவே இருந்தது. குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது, அது நம்ம தான் பார்த்து எடுத்துக்கணும். சைஸு இதெல்லாம் நம்ம தான் பார்த்து எடுத்துக்கணும், கலரு எல்லாமே. அதாவது ஒரு பேட்டர்னில் நிறைய கலர் ஷேட்ஸ் வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குங்க, நல்லாவே இருக்குது. குர்த்திலாம் இந்த செக்ஷனில் எல்லாம் கூட்டம் அதிகமாக இருந்தது. சரி நம்ம குர்த்தி செக்ஷனுக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மெட்டீரியல் செக்ஷன், ஷூட் மெட்டீரியல் செக்ஷனுக்கு வந்தோம். காட்டன் எல்லாம் 600, 700க்குலாம் பியோர் காட்டனில் செம்ம சூப்பராக இருக்கும் இல்லையா, அது இருந்தது. இந்த சிந்தட்டிக் சுடிதார் மெட்டீரியல் செட்டு வந்து 200 சம்திங் தான் இருந்தது, 220 சம்திங் தான் இருந்தது. கண்டிப்பாக அஃபோர்டபுள் தான். 2.25 மீட்டர் டாப்பு, 2 மீட்ரு துப்பட்டா, 2 மீட்டர் பேண்ட்டுன்னு சொல்லிட்டு நல்லாவே இருந்தது. இந்த காட்டன் எல்லாம் செம்ம சூப்பராக இருந்தது. அப்புறம் இங்கே இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கேன் இந்த டிஷ்யூ ஆர்கன்சா மெட்டீரியல் இருக்கும் இல்லையா, பிரிண்டரில், அதில் ஒரு சூட் பார்த்து வச்சேன், ரொம்ப பிடிச்சது. பட் 895 சொன்னாங்களா, கொஞ்சம் நம்ம பட்ஜெட் இடிக்குது அப்படின்னு. ஆனால் இதே நான் ஃபஸ்ட்டு ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் எடுத்து கொடுத்துருக்கேன், இதோ இந்த மெட்டீரியல் தான் சொல்கிறேன். 1250க்கெல்லாம் நானே எடுத்து கொடுத்துருக்கேன் ஆக்சுவலாக. பட் 895 அஃபோர்டபுள் தான். இதில் எனக்கு ஒரு சூட்டு ஒன்று பிடிச்சி வச்சுருக்கேன், அது எனக்குன்னு இருந்தால் அடுத்த வாட்டி போகிற வரைக்கும் அது எனக்காக வெயிட் பண்ணணுன்னு நினைக்கிறேன். இருந்ததுன்னா நான் எடுத்துக்குவேன். இதோ இந்த ராமர் க்ரீன் த்ரெட்டு தான் சூப்பராக இருந்தது. பட் மம்மு என்ன தெரியுங்களா ரூல்ஸ் போட்டார், ஒன்று சாரீ எடுங்க இல்லாட்டி சுடிதார் எடுங்க. நான் சாரியும் ஒரு ப்ளவுஸும் எடுத்திருந்தேன். அப்புறம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், சரி சாரீ பிடிச்சது அதனால் எடுத்துக்கிட்டேன். சரி இது அடுத்த தடவை நம்மளுக்காக இருக்கும்னு தெரிஞ்சதுன்னா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டேன். அப்படியே தாண்டி வந்தால் ஜீன்ஸ், இதெல்லாம் ஜீன்ஸு சைஸ் வாரியாக எல்லா சைஸ்லேயும் வச்சுருக்காங்க, நம்ம தான் பார்த்து எடுத்துக்கணும். அப்புறம் இங்கெல்லாம் இந்த கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள்ஸ் எல்லாம் கட்டுற மாதிரி
டிசைன் இல்லாமலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் இருந்தது. அப்புறம் அங்கங்கே தண்ணி, அக்கா தாகம் எடுக்குதா, இந்தாங்க தண்ணி குடிச்சிட்டு பாருங்கன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாங்க. தேங்க்யூம்மா சொல்லிட்டு தண்ணி வாங்கி குடிச்சிட்டு அப்படியே போனோம். அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க, இந்த நம்ம பப்ளிக் எக்ஸாம் எல்லாம் எழுதுவோம் இல்லையா, இன்னும் 5 minutes லெஃப்ட் ஓவர் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அக்கா இன்னும் 15 minutes தான்க்கா இருக்குது, சீக்கிரம் முடிங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஷர்ட் எல்லாம் சூப்பருங்க. இவங்களோட ஓன் ப்ராடக்ட் தான், கேகேவியோடது, அவங்களோட ஓன் பிராண்டு. 275, 295. மம்மா ஒரு ஷர்ட் எடுத்துகிட்டு வந்தால் 200க்கு சூப்பராக இருந்தது, நல்லாவே இருக்குது. நம்ம சைஸ் எல்லாம் பார்த்து எடுத்துக்கணும். கண்டிப்பாக ரிட்டர்னபிள் கிடையாது, நான் ரிட்டர்னபிள் தான், எக்ஸ்சேஞ்சும் கிடையாது. பாருங்கள், அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கூட்டம் பாருங்கள். ஒருவேளை இவங்களாம் 7 மணிக்கே வந்திருப்பாங்களோ, நம்ம தான் 8 மணிக்கு இங்கேருந்து கிளம்பி போனோம். அப்புறம் குட்டீஸுகளுக்கெல்லாம் 200லேருந்தே காட்டன் ட்ரெஸ்ஸஸ் சூப்பராக இருக்கும், சம்மருக்கு வேர் பண்ணிக்கிறதுக்கெல்லாம். அப்புறம் இது மட்டும் இல்லை, ஃபேன்சி ஃப்ராக்கு, நெட்டடு எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லை, வெஸ்டர்ன் வேரும் இருக்கும், சூப்பராக இருக்கும். 200ல் எடுத்து டாப் மாதிரி போட்டுட்டு அதுக்கு ஒரு ஜீனோ இல்லை ட்ராக் பேண்ட்டோ ஏதோ ஒன்று போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா இருந்தது. நெட்டெல்லாம் சாஃப்டாக, ரொம்ப ரஃபாலாம் இல்லை. 200, 300க்கெல்லாம் செம்ம சூப்பராக இருந்தது. சாஃப்ட் மெட்டீரியலாக லைனிங்கோட அந்த நம்ம நார்மலாக எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி பாருங்கள். இது 300க்கு கண்டிப்பாக ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். அப்புறம் இந்த நெட்டெல்லாம் சூப்பராக இருந்தது. லைனிங்க்கெல்லாம் 2-3 லேயரெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் கொடுத்து. அப்புறம் வெஸ்டர்ன் வேரெல்லாம் சூப்பராக இருந்ததுன்னு சொன்னால பாருங்கள். இதெல்லாம் அழகழகாக இருந்தது. என்ன பண்ணுறது, அழகழகாக இருக்குன்னு பார்த்து ரசிச்சுட்டு மட்டும்தான் வரணும். அப்புறம் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சா எங்கள் மம்மு அள்ளிட்டு வந்துருச்சு. இங்கே பாருங்கள், ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு, 4-5 ஷர்ட்டு, எடுக்கிறது பூரா ஒரே மாதிரி தான் எடுக்கும் இந்த பையன். இதுக்கு செலெக்ஷன் பண்ணுறதுக்கே தெரியாதுன்னு நான் சொல்லி திட்டுவேன். அப்புறம் எங்கே போனாலும் இந்த பாக்ஸர் ஒன்று எடுத்துக்கிறாரு. எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும், வீட்டில் தானே இருக்கிறேன், இது வேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு சூப்பராக இருக்கும், ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கும். ஷர்ட் எல்லாம் 4 ஷர்ட் எடுத்துகிட்டு வந்த அப்படியே. அப்புறம் நான் 2 ரிஜெக்டட் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு 2 மட்டும் சூஸ் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் என்ன நல்லா வாங்கினோங்கிறதும் நான் ஷார்ட்ஸில் போடுறேன். இதில் ரொம்ப டைம் ஆயிடும், அதனால் இதெல்லாம் எடுத்துகிட்டு ஓகே பில்லிங் செக்ஷனுக்கு போகலான்னு சொல்லிட்டு போய் நிற்கிறப்ப தான் நிறைய இந்த பாக்ஸ் ஐட்டம்லாம் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. பாருங்கள், சாரீ, நான் 2 சாரீ எடுத்திருப்பேன், 1 ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே 1 மட்டும் எடுத்துட்டேன். இது சூப்பராக இருந்தது, கலர் காம்பினேஷன். அந்த சாரீ டிசைன் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருத்தேன். பாருங்கள், கூட்டம் லீட் போகிறாங்களா. நம்ம தான் யோசிச்சு எடுக்கிறோம், அங்கே வந்தால் எல்லாரும் அள்ளிட்டு போகிறாங்க. பாருங்கள், என் பார்வை மறுபடியும் அந்த ட்ரெஸ்ஸு மெட்டீரியலுக்கே தான் போகும். அப்புறம் பாருங்கள், என் பார்வை ஃபுல்லாக எனக்காகவே இருக்குமோ ஒரு வேளை. சரி பார்ப்போம், அடுத்த வாட்டி போகிறப்ப இருந்ததுன்னா நம்ம எடுத்துக்குவோம். அதை இதை ஸ்டிச் பண்ணி போட்டால் சூப்பராக இருக்குது. வித் லைனிங்கோட பேண்ட்டு, துப்பட்டா எல்லாம் செட்டாக சேர்த்தி தான் 895. இதுலேயே கொஞ்சம் டிசைன் கம்மியாக இருக்கிறது, கொஞ்சம் லைட்டாக பிளெயின் கலர் மாதிரி இருக்கிறது, கான்ட்ராஸ்ட் கம்மியாக இருக்கிறதுலாம் 800, 750க்கெல்லாம் இருக்குது. பாருங்கள், இதெல்லாம் பியோர் காட்டன், சூப்பராக இருக்குது. ஓவராலாக பாருங்களேன் எல்லாம் எப்படி அள்ளிட்டு போகிறாங்கன்னு. சரி போதும், இதுக்கு மேலே பார்த்தீங்களா, நான் இதுதான் சொன்னேன், இந்த பாக்ஸ் ஐட்டம்லாம் நீ பார்க்கலையான்னு சொல்லிட்டு, இல்லைம்மா நான் பார்க்கலையான்னு சொன்னால் மறுபடியும் அந்த பக்கம் வாங்க. இந்த செக்ஷனுக்கும் அந்த செக்ஷனுக்கும் நான் ஒரு 4-5 வாட்டி போயிட்டு வந்திருப்பேன். பாக்ஸ் ஐட்டம் தான். அப்புறம் எனக்கு ஏன் பார்வை ஃபுல்லாக இந்த ப்ளவுஸ் பிட்டுகளுக்கு தான் போயிடுச்சு. 1 மீட்ரு பீஸ் அப்படியே. அப்புறம் நான் இதில் ஒன்று எடுத்துக்கிட்டேன். நல்ல ஒரு நம்ம ஃபேவரட் குங்கும ரோஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, நல்லா மெரூன் வித் பிங்க் மாதிரி அந்த கலர் ஒன்று எடுத்துக்கிட்டேன். எந்த சாரீக்கு வேணாலும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணுவோன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது எந்த சாரீக்கு எடுத்திருக்கேன்னு நான் அடுத்ததாக சொல்கிறேன். ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு சாரீ எடுத்து வச்சுருக்கேன், அதுக்கு மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. சூப்பராக இருந்ததுங்க. கண்டிப்பாக இது எனக்கு வர்த்துனே தெரிஞ்சது. அப்புறம் இதெல்லாம் நார்மல் டைமில் என்ன ரேட்டாக இருக்குங்கண்ணா அப்படின்னு கேட்டதுக்கு, இதெல்லாம் 400 ப்ளஸ்ஸு. இதெல்லாம் ஃபுல் ஒர்க்கு, ஃபுல் மெட்டீரியலுமே ஒர்க்கு. இதெல்லாம் வந்து ஸ்லீவுக்கு மட்டும் வரும். இப்போ நான் எடுத்தது கிட்டத்தட்ட இதே டிசைன் தான். இது பட்டர்ஃப்ளை, என்னோடது வந்து மயில்னு சொல்லலாம், அன்னப்பச்சின்னு சொல்லலாம், பூவுன்னு சொல்லலாம், புஷ்பம்னு சொல்லலாம், புய்ப்பம்னு சொல்லலாங்கிற மாதிரி, அன்னப்பக்ஷின்னு சொல்லலாம், மயிலுன்னு சொல்லலாம், நம்ம எது வேணாலும் சொல்லலாம். நிறைய வச்சுருந்தாங்க, செம்ம சூப்பர்னே சொல்லுவேன். நிறைய பேர் இந்த அதே மாதிரி வெறும் பிளைன் ப்ளவுஸும் இருக்குது. நார்மலாக அந்த 2x2 அம்பர் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அது இருக்குது. லுங்கி இருக்குது, டவல் எல்லாமே இருக்குங்க. இங்கே பாருங்கள்,
இதெல்லாம் ஷர்ட் பிட்டு, அப்படியே ஒரு ஷர்ட் ஃபுல் ஸ்லீவ் அடிக்கிற மாதிரி ஒரு ஷர்ட்டு, காட்டன் மிக்சடு தான். அப்புறம் போனதுக்காக எங்கள் ஹஸ்பண்ட்காக எங்கள் ஹஸ்பண்டை சமாதானப்படுத்தணும் இல்லையா, அதுக்காக ஒரு ஷர்ட் எடுத்துக்கிட்டேன். என்ன செல்லாக்கு தான் ஒன்றும் எடுக்கலை, ஏன்னா எடுத்துகிட்டு வந்து சைஸ் பத்தலைன்னா வேஸ்ட்டாக போயிடும்னு சொல்லிட்டு, சரி எப்படி இருந்தாலும் அவர் இந்த வீடியோ பார்த்துட்டு கொதித்து எழுந்துருவார் நம்ம செல்லாம். அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போகணும். நாளைக்கு வேறு சண்டே, சரி கூட்டமாக இருக்குமோன்னு பயமாக இருக்குது. சரி எதுக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம், போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக சென்னை சில்க்ஸுக்கு ஒரு இது சொல்கிறேன், ஈவினிங் டைமில் வச்சிங்கன்னா ரொம்ப இன்னும் செம்ம கூட்டம் வரும், செம்மையாக இருக்குமே, எங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். இது லீவ் டைமில் கொஞ்சம் நேரம் தூங்கலான்னா 7 மணிக்கே எழுந்திரிச்சு கிளம்ப வேண்டியதாக இருக்குது. கால் மீதியெல்லாம் சூப்பராக இருந்தது, ஏப்ரன் நல்லா இருந்தது. சூப்பராக இருக்குப்பாண்ணா, அம்மா நீங்கள் கம்முன்னு இருங்கம்மா, நீங்கள் ஏப்ரன் கட்டிட்டாமா சமைக்க போகிறீங்க அப்படின்னு எங்கள் மம்மு கலாய்ச்சாரு. சரின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டேன். நம்ம இந்த சாரியும் சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக இந்த கிரே மாதிரி பிளாக் மாதிரி இருக்குது, எனக்கு அது மேலேயும் ஒரு கண்ணு ரெட்டு வித்து பிளாக் மாதிரி, பட் நம்ம வேர் பண்ண மாட்டோம் இல்லையா. ஆனால் டார்க் கிரே தான், பிளாக் கிடையாது. அப்புறம் வாங்க, அதுவும் பிளாக் செக்ஷனில் தான் வரும்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிட்டாரு. நான் தான் சொல்லியிருக்கேன், இந்த பசங்களை இழுத்துட்டு போனாலே இது ஒரு தொல்லை தான், பட் நம்மளுக்கு துணைக்கு வர்றதுக்கு இந்த ஆளை தவிர வேறு யாரும் செட் ஆக மாட்டாங்க. டவலெல்லாம் நல்லா இருந்தது, 100 ருபீஸு. தலகாணி வர பில்லோ கவர் வந்து 2 பீஸ் 100. அது எவ்வளோ பெரிய டவல், சூப்பர் தான், நல்லா இருந்தது சாஃப்டாக. அப்புறம் மறுபடியும் இந்த பக்கம் வந்தால் இன்ஸ்கர்ட்டு நைட்டி எல்லாமே இருந்தது. 100 ருபீஸ் தான் இன்ஸ்கர்ட்டு, நல்லா இருந்தது. மெட்டீரியல் வந்து நல்லாவே இருந்தது. நைட்டி எல்லாம் எல்லு எக்ஸலு எல்லா இதுலேயும் எலாஸ்டிக்கு ஜிப்பு வச்சது, அந்த மாதிரி இந்த பேட்டர்ன் பேட்ச் ஒர்க் பண்ண மாதிரி எல்லாம் இருந்தது. நிறையா வீடியோ எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரே சந்தோஷமாக போயிடுச்சு அந்த அக்காங்களுக்கெல்லாம். அப்புறம் மறுபடியும் அப்படியே வந்து ஷர்ட் செக்ஷனு செம்மையாக இருந்தது. இது 300 என்னவோ தான், காட்டன் தான், ஃபுல் ஸ்லீவோட. எங்கள் ஸ்டிச்சிங் சார்ஜே 375 என்னவோ ஃபுல் ஸ்லீவு. 375 400 ஆமாம் தெரியல. அப்புறம் பாருங்கள் பில்லிங்க்கு, அவ்வளோதான் டைம் ஆகிடுச்சு, பில்லிங் பிரிக்க வேண்டியதுதான். ரொம்ப வெட்டப்படுறேன். என்னடா கொஞ்சமா எடுத்துருக்க, போதுமா உனக்கு? ஜீன் பேண்ட் எல்லாம் நிறைய சைஸ் வரியா இருந்தது. இதெல்லாம் வந்து முன்னாடி வச்சிருக்காங்க, சும்மா ஏதாவது வேண்டான்னு சொல்லி வச்சுட்டு போனாங்களா என்னன்னு தெரியல. அப்புறம் பாருங்கள், எல்லோரும் அள்ளி அள்ளி போட்டு கொண்டு போய் பில்லிங் செக்ஷனுக்கு கீழே. எப்போ நார்மல் ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இந்த இது ஆஃபரெல்லாம் போயிட்டுருக்கு. கீழே நம்ம என்ட்ரன்ஸில் போனாலே பில்லிங் செக்ஷன். பாருங்கள், எல்லாத்து கையிலையும் 3 பை 4 பை. இங்கே பாருங்கள், இன்னும் கட்டப்பை. இவ்வளோதான் பில்லிங் செக்ஷன் இங்கே வந்தாச்சு. ஓகே, நம்மளையும் ரிவ்யூ எடுக்கிறதுக்கு நிறுத்தி ரிவ்யூ எடுத்துக்கிட்டாங்க அவங்க. கண்டிப்பாக வரத்துனே சொல்லுவேன், உங்களுக்கு பிடிச்சாலும் போய் பாருங்கள். ஓகே, இதில் வேறு வெளியே நின்றுட்டெல்லாம் ரிவ்யூ கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நிறைய நல்லா தெரியல, மற்ற நேரத்தில் இருக்கிறத விட ஒரு 25-30% கம்மியாக இருக்கும். எல்லாமே இருக்கு. ஆனால் 2 செக்ஷன் மட்டும் தான் வாய் எக்ஸ்பெக்ட் ஆச்சா. எங்ககிட்டயே வா ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் மார்னிங் கூட்டிகிட்டு போயிருக்கோம். சும்மா வர முடியுமா இந்த மம்முவை? வர்ற வழியில் மகாலட்சுமி, அரோமா மகாலட்சுமிக்கு போயிட்டு டீ பப்ஸு, அப்புறம் சுட சுட மணக்க காஃபியோட இந்த ஷாப்பிங் இதையை முடிச்சிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணுங்கள், சென்னை சில்க்ஸை போய் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிடலாம். பாய்.